யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விபத்து ஒரு மனுஷனோட குணத்தையே மொத்தமா மாத்தி நம்ம மூளைய பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. இதுதான் ஃபினியாஸ் கேஜ்ங்கிற ஒரு மனிதரோட நம்ப முடியாத உண்மை கதை. ஆமா, கேஜ் இனி பழைய கேஜ் இல்ல. இத கேட்டா என்ன தோணுது? ஒரு மனிதன் எப்படி அதே மனிதனா இல்லாம போக முடியும்? வாங்க இந்த கதையோட மர்மத்துக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த விபத்துக்கு முன்னாடி ஃபினியஸ் கேஜ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ அவருக்கு 25 வயசு. ரொம்பவே மதிக்கப்படுற ஒரு ரயில்வே ஃபோர்மேன். அவரை பத்தி மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பொறுப்பானவர், திறமையானவர், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர் தான். இந்த சம்பவம் நடக்கிறது 1848ல. அப்போ அமெரிக்காவுல தொழில் புரட்சி நடந்துகிட்டு இருந்த நேரம். நாடு முழுக்க புதுசா ரயில் பாதைகள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நேரத்துல தான் கேஜோட வாழ்க்கையே மாத்தின அந்த நாள் வந்துச்சு. கேஜ் செஞ்ச வேலை இருக்கே, அது சாதாரண வேலை இல்ல, ரொம்ப ஆபத்தானது. ரயில் பாதைக்காக பெரிய பெரிய பாறைகளை வெடி வச்சு தகர்க்கிற வேலையை தான் அவர் மேற்பார்வை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான விபத்து நடந்துச்சு. அந்த வெடி விபத்துல என்ன ஆச்சுன்னா, பாறைகளை குத்தி சரி பண்றதுக்கு வச்சிருந்த ஒரு பெரிய இரும்பு கம்பி சுமாரா 3 அடி நீளம் இருக்கும், ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி வேகமா பாஞ்சு வந்துச்சு. எங்க வந்துச்சு தெரியுமா? நேரா கேஜோட தலைய நோக்கி. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. அந்த இரும்பு கம்பியோட பாதை இருக்கே, அதை நினைச்சு பார்க்கவே முடியல. அவரோட இடது கண்ணத்துல புகுந்து கண்ணுக்கு பின்னால போய் மண்டை ஓட்டோட உச்சி வழியா வெளியே வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா அது அவரோட மூளையோட முன்பகுதியா அப்படியே கிழிச்சுக்கிட்டு வெளியே போயிருக்கு. இவ்ளோ பயங்கரமான ஒரு காயம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, கேஜ் சாகல. அது மட்டும் இல்ல, விபத்து நடந்த கொஞ்ச நிமிஷத்திலேயே அவரை எழுந்து நின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுவே ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான் இல்லையா? டாக்டர்ஸ்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கேஜோட உடம்பு முழுசா குணமாகிடுச்சு. ஆச்சரியமா அவரோட பார்வை, கேட்கிற திறன், பேசுறதுன்னு எதுவுமே பாதிக்கப்படல. ஆனா உடம்பு குணமாகினாலும் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு மொத்தமா செதஞ்சு போயிருந்துச்சு. அது அவரோட மனசு. இங்க தான் விஷயமே இருக்கு. விபத்துக்கு முன்னாடி இருந்த கேஜ்க்கும் அதுக்கப்புறம் இருந்த கேஜ்க்கும் நடுவுல பெரிய வித்தியாசம். முன்னாடி அமைதியா பொறுப்பா இருந்தவர் இப்போ ஒரு முரட்டாளா மாறிட்டாரு. பொறுப்பே இல்லாம கண்டபடி கெட்ட வார்த்தை பேசுறவரா ஆயிட்டாரு. அவரால எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவோ ஒரு வேலையில ஒழுங்கா இருக்கவோ முடியல. அவரோட நண்பர்கள் சொன்னது எவ்வளோ கரெக்ட் பாருங்க. கேஜ் இனி பழைய கேஜ் இல்ல. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. தலையில பட்ட ஒரு அடி ஒரு மனுஷனோட குணத்தையே, அவனோட ஆளுமையையே எப்படிங்க மொத்தமா மாத்த முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இதுக்கான பதில் நம்ம மூளைக்குள்ளே இருக்கு. குறிப்பா நம்ம நெற்றிக்கு நேரா பின்னாடி இருக்கிற ஒரு பகுதியில. அதுக்கு பேருதான் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ங்கிறது சும்மா மூளையோட ஒரு பகுதி மட்டும் கிடையாது. இதுதான் நம்ம பர்சனாலிட்டியோட கண்ட்ரோல் ரூம். எது சரி எது தப்புன்னு முடிவு பண்றது, மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தீர்மானிக்கிறது, நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுன்னு எல்லா முக்கியமான வேலைகளையும் இதுதான் பாத்துக்குது. இன்னும் சிம்பிளா புரியணும்னா, இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை நம்ம மூளையோட சிஇஓன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி சிஇஓ எப்படி பிளான் பண்றது, முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது, மற்றவங்கள மேனேஜ் பண்றதுன்னு பெரிய வேலைகளை பார்க்கறாரோ, அதே மாதிரி தான் இந்த பகுதியும் நம்மளோட எண்ணங்களையும் செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இது ஒரு கார்ல இருக்கிற பிரேக் மாதிரி. திடீர்னு வர்ற கோவத்தையோ இல்ல தப்பான விஷயங்களை செய்யணும்னு தோன்ற எண்ணங்களையும் நிறுத்துறது இந்த பிரேக் தான். ஃபினியாஸ் கேஜுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த இரும்பு கம்பி அவரோட மூளையில இருந்த சிஇஓவையே வேலையை விட்டு தூக்கிடுச்சு. அவரோட காரோட பிரேக்கையும் உடைச்சிருச்சு. அதனால தான் அவரோட குணத்துல கண்ட்ரோலே இல்லாம போச்சு. இன்னைக்கு மெடிக்கல் உலகத்துல கேக்கு ஏற்பட்ட இந்த நிலைய ஃப்ரான்டல் லோப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட சோகமான அனுபவம் மூளையோட இந்த பகுதி எவ்வளோ முக்கியம்னு நமக்கு கத்துக் கொடுத்துச்சு. கேஜோட வாழ்க்கை ஒரு சோகத்துல முடிஞ்சாலும் அவரோட கதை அறிவியலுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா மாறிடுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம். கேஜோட கேஸ் தான் முதல் முறையா மூளையோட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலை இருக்குன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சது. நம்ம குணம், பர்சனாலிட்டி இதெல்லாம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத விஷயம் இல்ல, அது நம்ம மூளையோட அமைப்பு சம்பந்தப்பட்டதுன்னு உலகத்துக்கே புரிய வச்சது. இதனால தான் இன்னைக்கு இருக்கிற நியூரோ சர்ஜரிக்கும் மனநல மருத்துவத்துக்கும் இது ஒரு முக்கியமான அடித்தளமா அமைஞ்சது. ஃபினியாஸ் கேஜோட கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம பர்சனாலிட்டியே நம்ம மூளையோட செயல்பாடுகளால தான் தீர்மானிக்கப்படுதுன்னா, அப்போ நாம சொல்ற அடையாளம் உண்மையில என்ன? அது வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன் தானா? அது எப்ப வேணா எப்படி வேணா மாறக்கூடிய ஒன்னா? யோசிச்சு பாருங்க.